பாலிகன். பாலிகன்னா என்னன்னா லைன்ஸ் வந்து க்ளோஸ்டு ஏரியாவை உருவாக்குனுச்சுன்னா அது பேர் பாலிகன்னு சொல்லலாம். அது எப்படின்னா இப்போ ட்ரையாங்கிள்ஸை எடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள்ஸ் 3 லைன்ஸு க்ளோஸ்டு பார்த்தா உருவாக்குது, அது ஒரு பாலிகன் தான். அடுத்தது என்ன சொல்லலாம், ஸ்கொயர், ரெக்டாங்குலர் எல்லாமே பாலிகனில் தான் வரும். பென்டகன், எக்ஸகன் இதுவும் ஒரு பாலிகன் தான். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிறது என்னது ஆங்கிள்னு சொல்லுவோம், இன்டீரியர் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த 3 ஆங்கிளும், இந்த 3 ஆங்கிளையும் சம் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு எல்லாத்துட்டையும் கேட்டோம்னா ட்ரையாங்கிளுக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க. சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் 180ன்னு. அது எப்படி சொல்கிறாங்கன்றதை பார்க்கணும். பட் அனதர் திங், அதிக சைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் என்ன இருக்குது, 3 சைட்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா n - 2 × 180. இந்த nன்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் பாலிகன். இப்போ ட்ரையாங்கிளை எடுத்துக்குவோம். ட்ரையாங்கிளுக்கு நம்ம சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிலேருந்து என்னன்னு தெரியும், 180 நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதில் 3 சைட்ஸ் இருக்குது, 1 2 3. இப்போ n வேல்யூ இங்கே என்ன வருது, 3ன்னு வருது. இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 - 2 × 180 = 1 × 180 நமக்கு கிடைக்கும். ஸோ 180 இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியறதுனால ஈஸியாக இந்த ஆன்சர் கரெக்டுன்னு நம்ம சொல்லிடுவோம். இப்போ நமக்கு சம்பளம் என்ன இருக்குது, 5 சைட்ஸ் 4 சைட்ஸ் 6 சைட்ஸ்ன்னு கொடுத்ததுக்கப்ப நம்ம இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 4 சைட்ஸ் n = 4 அப்படின்னா எப்படி, இப்போ ரெக்டாங்குலர் ஸ்கொயருக்கெல்லாம் என்னது 4 சைட்ஸ் இருக்கும். அப்போ எப்படி பண்ணலாம், n = 4 - 2 × 180. 2 × 180 360 டிகிரின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்டகனுக்கு மொத்தம் எத்தனை சைடு, 5 சைடு. ஃபார்முலா n - 2, n வந்து 5 - 2 × 180 டிகிரி. 5 - 2 3 × 180 = 18 × 3 3 8s are 24 2 3 5 540. நம்ம இது மாதிரி இன்டீரியர் ஆங்கிள்ஸை கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எத்தனை சைட்ஸ் இருந்தாலும் சம் ஆஃப் தி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 360.